5 நிமிஷத்தில் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி எப்படி இன்ஸ்டண்ட்டாக பால்கோவா செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. இதில் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த அளவு திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும் சீனி. நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா திக்காகி வரும் சீனி கரைஞ்சி. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இன்னுமே நல்லா திக்காகி வரும். நம்ம சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இது போல் திரண்டு வரணும். அது வரைக்கும் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. கடைசியாக இறக்க போகிறப்ப இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துங்க. இந்த பாருங்கள் நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். நம்ம பாலை காய்ச்சி சுண்டை வச்சு அதில் செஞ்சோம்னா பால்கோவா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டு தான் இந்த பால்கோவாலையும் இருக்கும். டேஸ்ட்டு எந்த வித வித்தியாசமும் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும்.